அனைவருக்கும் வணக்கம். நம்ம கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் டெஸ்ட் நம்பர் 4 ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸில் இருக்கோம். ஸோ ஆன்சர் கீஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் அப்ளிகபிள் டு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு எதில் வரும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடில் வரும். இது ஒரு ஐட்ரேஷன் மெத்தட். ப்ரொஃபஸர் ஹார்டி கிராஸ் அவரு தான் இந்த மெத்தடை சஜஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ இது எதுக்குன்னா இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸில் உள்ள மொமெண்ட்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். தீட்டா டெல்டாலாம் கண்டுபிடிப்போம். இது ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் பட் ஸ்டாட்டிக்கலி இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்பேன் ஆஃப் ரியல் பீம் இஸ் எல். ஸ்பேன் ஆஃப் கரஸ்பாண்டிங் காஞ்சுகேட் பீம். காஞ்சுகேட் பீம் ஸ்பேனை பொறுத்து மாறாது, என் கண்டிஷன்ஸ் மட்டும் தான் மாறும் ரியல் பீமுக்கும் காஞ்சுகேட் பீமுக்கும். ஸோ ஸ்பேன் எல் அப்படியே தான் இருக்கும். இன் அ ப்ராப்டு கேன்டிலீவர் பீம் சப்ஜெக்டட் டு யூடிஎல் த்ரூ அவுட் த ஸ்பேன், பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் எங்கன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைஞ்சி அட் செக்ஷன் எக்ஸ்எக்ஸ் 0ன்னு போட்டு கண்டுபிடிக்கணும். இது பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை, பட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. L/4 ஃப்ரம் ஃபிக்ஸட் எண்ட். இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ஷியர் ஃபோர்ஸ் அட் எனி செக்ஷன் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சம் ஆஃப் மேக்ஸிமம் நெகட்டிவ் ஆர்டினேட் அண்ட் பாசிட்டிவ் ஆர்டினேட். ஏதாச்சும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பாயிண்ட் லோட் இருக்குது. நம்ம ஷியர் ஃபோர்ஸ் எப்படி வரையும் ஐஎல்டிக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இது ஏ, இது பின்னு வச்சா இது A/L, இது B/Lன்னு இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணும். A/L ப்ளஸ் B/L, A ப்ளஸ் B/Lன்னு வரும். A ப்ளஸ் B தான் டோட்டல் எல், அப்படியே 1 டைம்ஸ் தான் வரும். ஆப்ஷன் சி. If a point load acting on a midspan of a fixed beam of uniform section produces fixed moments of 60 kN meter. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிக்ஸட் பீம். பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. மொமெண்ட் 60 kN மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. WL/8 தான் மொமெண்ட்டு, அதான் 60 kN மீட்டர். The same load spread uniformly over the entire section will provide fixed moment. அப்போ யூடிஎல் இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்குறாங்க. யூடிஎல் நம்மளுக்கு என்ன தெரியும்? WL²/12ன்னு தெரியும். இதை கேபிட்டல் WL/12ன்னு போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா மேலேயும் கீழேயும் 8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். எதுக்குன்னா இந்த WL/8 கொண்டு வர்றதுக்கு. ஸோ WL/8 என்னது? 60 இன்ட்டு 8/12, 60 இன்ட்டு 2/3 வரும். 2/3 of 60, 40. When a uniformly distributed load shorter than the span of the girder, simply supported beam வச்சுக்கலாம். இது girder, UDL இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கலாம். moves from left to right. கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னா, எந்த செக்ஷனில் ஏதோ ஒரு செக்ஷனில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, இந்த செக்ஷன் இந்த ஸ்பேனை என்ன ரேஷியோவில் பிரிக்குதோ சேம் ரேஷியோவில் ஏபின்னு பிரிச்சிச்சுன்னா யூடிஎலையும் நம்ம எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னா இந்த பக்கம் ஏ இந்த பக்கம் பின்ற ரேஷியோவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். The load position should be such that the section divides the load in the same ratio as it divides the span. Beam AB fixed at both ends, carrying a uniformly distributed load. Intensity கொடுத்துருக்காங்க over its entire length. Due to some constraintal defects, the end B இப்போ சிம்பிளி சப்போர்ட்டாக மாற்றிட்டாங்க. அப்போனா இப்படி மாறிடுச்சு. பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் பெண்டிங் மொமெண்ட் அட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸடாகவே கன்சிடர் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? இங்கே ஒரு மொமெண்ட்டு
இங்கே ஒரு மொமெண்ட், இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். இப்போது இந்த இதுதான் ரோலராக மாறிடுச்சு. ஸோ அப்போ இங்கே மொமெண்ட்டை 0 ஆக்கணும்னா நெகட்டிவ் எம் வந்துடும். நெகட்டிவ் எம் வந்து ஆப்போசிட் சைடு ஃபிக்ஸடாக இருக்கிறதுனால 50% அந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நெட் ஆட் பண்ணால் இங்கே எம் மைனஸ் எம் 0 ஆயிரும். இங்கே வந்து 3/2 எம்மாக மாறும். அதாவது 50% கூடுது. 50%. Uniform distributed load of intensity 2 ton per meter longer than the span crosses the girder of span 16 meter from left to right, bending moment at distance of 4. யூடிஎல் வந்து இதோடலாம் பெருசாக இருக்குது. ஃபுல் ஸ்பேனில் யூடிஎல் இருக்குது. கேர்டர் லென்த் 16 மீட்டர், நம்ம செக்ஷன் வந்து 4 மீட்டர். அப்போ இங்கே 12 மீட்டர். ஐஎல்டி டயக்ராம் வரைஞ்சால் எப்படி வரைவோம்? இப்படி வரைவோம். இந்த ஹைட்டு ஏபி பை எல்லா. அப்போ 4 ஏனா 4, பினா 12. 4 × 12/16. அப்போ என்ன வரும்? இந்த ஆர்டினேட் வந்து 3ன்னு வரும். ஏரியா கண்டுபிடிக்கணும்ல. ஐஎல்டியோட ஏரியா தான் பெண்டிங் மூமெண்ட்டு. 1/2 இன்ட்டு இந்த ஆர்டினேட் ஹைட்டு 3, இந்த லென்த்து விட்த்து வந்து 16 மீட்டர். 16 இன்ட்டு யூடிஎல் எவ்வளோ? 2 டன் per மீட்டர் இன்ட்டு 2. 2 கட் பண்ணால் 6 3s are 48. 48 டன் மீட்டர். The number of plastic hinges which will cause the overall total collapse of a structure. படிச்சிருப்போம். hinges வந்து டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினசியை விட 1 கூட இருந்துச்சுன்னா கொலாப்ஸ் ஆகிரும். 1 more than the order of statical indeterminacy. Stiffness of propped cantilever beam. இது ஈஸி தான். Farther and fixed 4a/L. Fixed beam span L, concentrated load W at A from left end அப்படின்னா B from right end. Fixed moment ஏல என்ன மூமெண்ட் வரும்? WA B²/L². இந்த சைடு WA² B/L². ஆப்ஷன் A. The shear force at a section in the conjugate beam corresponds to conjugate beamல shear force நம்ம கண்டுபிடிச்சா ரியலில் ஸ்லோப்பு, கான்ஜுகேட் பீமில் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சா ரியல் பீமில் டிஃப்ளெக்ஷன். cantilever beam subject to concentrated load W at the free end. ஃப்ரீ எண்டில் அப்புறம் ப்ராப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இஸ் ப்ராப்ட் அட் த ஃப்ரீ எண்ட் டு த சேம் லெவல் ஆஃப் த ஃபிக்ஸட் சப்போர்ட். இந்த ரியாக்ஷன் இன் த ப்ராப் வில் பி தேர்ட்டீன்த்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம்னா லோடு எப்படி வைப்போம், என்ன டிஃப்ளெக்ஷன் இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். என்ன இந்த லோட்னால் நம்மளுக்கு என்ன இருக்கும்? WL3/3EA. இந்த ரியாக்ஷனால் RB × L3/3EA RBW. இல்லாட்டி இந்த பாயிண்டில் சம் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 போடுங்க. இந்த W என்னவோ அது அப்படியே இந்த இது தாங்கி தான் ஆகணும். அப்படி ப்ராக்டிக்கலாகவும் போடலாம். இங்கே வரையும் continuous beam has 2 equal span of length L each. அப்புறம் loaded with UDL, ஃபுல்லாக UDL.
இது லென்த் எல், இது லென்த் எல். பெண்டிங் மொமெண்ட் அட் த சென்ட்ரல் சப்போர்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதை வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தடில் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் படி எல்லா எண்டையும் ஃபிக்ஸடாக நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போது ஹாக் மொமெண்ட் இங்கே WL²/12 பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ், இங்கேயும் பாசிட்டிவ் வரும். யூடிஎல்னால் WL²/12 பெண்டிங் மொமெண்ட். இப்போ எல்லாம் ஃபிக்ஸடாக வச்சு நம்ம அதை போட்டிருக்கோம். ஆனால் ரியலாகவே இந்த எண்டும் பின்டு சப்போர்ட், அதனால் 0 மொமெண்ட் இருக்காது. ஸோ நம்ம நெகட்டிவ் மாற்றிக்கிறோம். இந்த மொமெண்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் வந்து இந்த பாயிண்டில் 50% இருக்கும். ஸோ ஃபார்தர் அண்ட் ஃபிக்ஸட்னால இங்கேருந்து 50% அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. WL²/24 பாசிட்டிவ், இங்கேருந்து ஆப்போசிட் ஃபிக்ஸட்னால WL²/24. நெட்டாக ஆட் பண்ணால் இந்த இடத்துல WL²/12 நெகட்டிவ், இங்கே WL²/12 பாசிட்டிவ். ஸோ 0, இங்கேயும் 0, இங்கே ப்ளஸ் WL²/12 ப்ளஸ் WL²/24, இங்கே மைனஸ் WL²/12 மைனஸ் WL²/24. ஒர்க் அவுட் பண்ண எல்சிஎம் எடுத்தால் 24 டைம்ஸு 2WL², இங்கே வெறும் WL². அப்போ 3WL²/24 வரும். ஒர்க் அவுட் பண்ணால் WL²/8 முடியும். Load W moving from left to right supported on a simply supported beam of span L. Maximum bending moment at 0.4 L. அப்போ இங்கே 0.4 L வச்சா இங்கே 0.6 L. ILD டயக்ராம் ட்ரையாங்கிளாக இருக்கும். AB/L வருமா? 0.4 L into 0.6 L/L கட் பண்ணால் 0.24 L. 1/2 இன்ட்டு ஏரியா தான் பெண்டிங் மொமெண்ட்டு. அப்போ 1/2 இன்ட்டு லென்த் இன்ட்டு 0.24 L இன்ட்டு W. ஆக்சுவலாக அப்போனா 1/2 மிஸ்டேக் இருக்கு. 1/0.4 L இன்ட்டு 0.6 L டிவைடட் பை L கட் பண்ணால் கரெக்டு தான். 0.24 Lலும் கரெக்டு தான். 1/2 இன்ட்டு லென்த் இன்ட்டு 0.24 L இன்ட்டு Wவும் கரெக்டு தான். அப்போது 0.12 WL² வந்திருக்கணும். சரி, இந்த கொஷின் லாஸ்ட்டு பார்க்கலாம். 15th கொஷின். A simply supported beam is propped at the center by a rigid prop is subjected to central concentrated load W. Decrease in each end support reaction because of the provision of prop. முதல்ல இப்படி இருந்திருக்கு. Simply supported beam is propped at the center by a rigid prop. ஆக்சுவலாக இனிஷியலாக இப்படி இருந்திருக்கும். என்ன கொஸ்டின்னா, முதல்ல இப்படி இருந்திருக்குது, அப்போ இருந்த ரியாக்ஷனுக்கும் இப்போ நடுவில் ஒரு ப்ராப் வச்சதுனால இந்த பாயிண்டோட ரியாக்ஷனுக்கும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ சப்போஸ் இங்கே W இருந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷனும் அப்படியே Wவாக தான் இருக்கும். RB = W. அப்போ RAவும் 0வாக தான் இருக்கும், ரியாக்ஷன் அட் Cயும் 0வாக தான் இருக்கும்.
ஆனால் இங்கே இருக்கும்போது RA வந்து W/2, RC வந்து W/2. W/2ங்கிறது 0வாக மாறிடுச்சு. அப்போ 100%ம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதாவது W/2வே வைப்ட் அவுட் ஆகிட்டு வெறும் 0 தான் இருக்குது. அப்போ 100% ஆஃப் இந்த சப்போர்ட் எடுத்த ரியாக்ஷன் இங்கே 0வாக மாறிடுச்சு. ஸோ ஆன்சர் ஏ. The ratio of section modulus required for a fixed beam and a propped cantilever beam of same span with same material if both are subject to UDL throughout the span. மொமெண்ட் வந்து செக்ஷன் மாடுலஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ நம்ம மொமெண்ட் கண்டுபிடிப்போம், அப்படியே அதை செக்ஷன் மாடுலஸ் ஈக்குவேட் பண்ணிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிக்ஸட் பீம் WL²/12 UDLனா ப்ராப்டு கண்டுபிடிப்போம். ப்ராப்டுக்கு முதல்ல ரெண்டே நம்ம ஃபிக்ஸட்னு தான் ஃபஸ்ட் அசியூம் பண்ணோம். -WL²/12 ப்ளஸ் WL²/12. அப்புறம் என்ன பண்ணுவோம், இதை சப்போர்ட்டை ஃப்ரீ பண்ணுவோம். அப்புறம் 50% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். -WL²/24 ஒர்க் அவுட் பண்ணால் -WL²/8. ஏன்னா 12னா மேலே -WL²/12 -WL²/24 ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா -WL²/8ன்னு வரும். ஃபஸ்ட்டு இப்போ ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோ என்ன வரும், WL²/12 டிவைடட் பை WL²/8 ஒரு 8/12ன்னு வரும். 2/3 0.667. தியோரம் ஆஃப் 3 moments வந்து கிளெப்பேரான் தியோரம். Slope of bending moment diagram for a section in a loaded beam. Slope of bending moment diagram of any section of a loaded beam is shear force at the section. படிச்சிருப்போம். d by dx theta, d theta by dx வந்து moment, shear force. Slope of bending moment வந்து shear force at section. The bending moment in an arch is proportional to vertical component of reaction. What does the influence line for bending moment indicate? Bending moment at any section for any position of load. அதாவது இந்த இடத்துல இந்த செக்ஷனில் நான் இப்படி ஒரு ஐஎல்டி வரைகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லோடு இங்கேருந்து இங்கே போக போக இந்த செக்ஷனில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குங்கிறது தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஐஎல்டி ஃபார் பெண்டிங் மொமெண்ட் என்ன இண்டிகேட் பண்ணோம், பெண்டிங் மொமெண்ட் அட் எனி கிவன் செக்ஷன். இந்த செக்ஷனில் ஃபார் எனி பொசிஷன் ஆஃப் பாயிண்ட் லோட், இந்த லோடு அப்படியே போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு பிளேஸில் போக போக இந்த செக்ஷனில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதோ அந்த கரஸ்பாண்டிங் பொசிஷனில் அப்படி வரைஞ்சிட்டே வர்றேன். இன் அ லோடட் பீம் the moment of resistance வந்து resist bending moment. Fixed beam is a constrained beam. Beam carrying UDL W per meter throughout is simply supported at two ends and continuous over a hinge on roller support. Moment நடுவில் hinge இருக்குது. The moment reaction the central support has to provide to the beam for equilibrium. நடுவில் தான் hinge தானே இருக்குது, அப்போ 0 moment. In Kani's method, an overhang can be conveniently dealt with by regarding its member as infinite length. 26 question. If L is the span of 3 hinged arch, H is the rise and W is the UDL, horizontal reaction கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு ஆர்ச் வரைவோம். Here is an UDL act ஆகுது. We'll find the reaction here, horizontal reaction. First of all, sum of vertical force equal to 0, equal to W into L. Then we'll find moment about point A equal to 0, reaction at B into L minus W into L into
L by 2 equal to 0, RB equal to WL by 2, RA equal to WL by 2. Then there is a hinge here. Since it is a 3-hinged arch, what we can do, sum of moment at C equal to 0, reaction at A into distance is L by 2 minus this horizontal reaction into H. This is going anti-clockwise, this load again anti-clockwise, minus W into L by 2 into L by 4 equal to 0. RA is WL by 2 into L by 2, W into L square by 8 equal to H into H. WL square by 4 minus WL square by 8 equal to horizontal reaction into H. WL square by 8 equal to H into height. WL square by 8H. This is the answer. Option C is the right answer. A 3-hinged girder is used to stiffen a cable or suspension bridge. Bending moment in the girder due to dead load. Since it is a 3-hinged arch, we won't get any bending moment due to this dead load. 0 over the entire span. Cable subjected to UDL over the entire span, minimum tension is given by WL square by 8H. This question was asked in TRB exam 2021. A fixed beam subjected to couple M at the center, corresponding fixed end moment at each end on the M by 4. What is the ratio of bending moment at the center of a simply supported beam to the bending moment at the center of fixed beam when both are of same span and both are subjected to same UDL? First, bending moment of simply supported beam WL square by 8. Center like WL square by 8. Bending moment the center of a fixed beam என்னன்னு கேட்டிருக்காங்க. Bending moment the center of fixed beam வந்து WL square by 24. அப்போ WL square by 8 divided by WL square by 24. போட்டா ஆப்ஷன் B, answer 3. இந்த WL square by 24 எப்படி வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபிக்ஸட் பீம் போடும்போது இந்த சப்போர்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து மைனஸ் WL square by 12 வரும். இந்த லோட்னால WL square by 8. இந்த WL square by 12ங்கிறது யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த லென்த்தில் WL square by 12 தான் இருக்கும். லோடு வந்து ஆப்போசிட் நேச்சர் WL square by 8. ரெண்டையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் நம்மளுக்கு WL square by 24னு வரும். அந்த WL square 24 தான் இது. When one end of a prismatic beam AB with fixed ends and is given by transverse displacement delta without any rotation, the transverse reaction A or B due to the displacement. இது நம்மளுக்கு இப்படி பெண்ட் ஆகுமா? பெண்ட் ஆனால் என்ன தெரியும், 6EI டெல்டா பை L ஸ்கொயர்னு வருமா? நான் இதை வந்து இந்த ரொட்டேஷன் மொமெண்ட், இது வந்து ரொட்டேஷன் மொமெண்ட் தானே, இது பீம் எப்படி ரொட்டேட் பண்ணுது, இப்படி ரொட்டேட் பண்ணுது எம், இதுவும் ஒரு எம். இது இந்த பீமை இதை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு எம் ரொட்டேட் ஆகும், இங்கே நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரைட் சைடில் இந்த பாயிண்டில் நெட் மொமெண்ட் 0ன்னு எடுக்கிறேன் ஏ பாயிண்டில். அப்போ ரைட் சைடில் இருந்துன்னா ஆன்டி ஒர்க் நெகட்டிவாக மைனஸ் ஆர்பி இன்டி எல். அப்புறம் இந்த மொமெண்ட்டும் நெகட்டிவ், இந்த மொமெண்ட்டும் நெகட்டிவ், மைனஸ் எம் ஈக்குவல் டு 0. அப்போது மைனஸ் ஆர்பி இன்டி எல் ஈக்குவல் டு மைனஸ் 6EI டெல்டா பை எல் ஸ்கொயர் மைனஸ் 6EI டெல்டா பை எல் ஸ்கொயர்.
அப்போ RB into L நெகட்டிவ் ஈக்குவல் டு -12EI டெல்டா பை L ஸ்கொயர். இந்த எல்லை கீழே கொண்டு வந்தால் 12EI டெல்டா பை L கியூப்னு வரும். For approximate analysis of building frames under vertical load, point of inflection is assumed as 1/10 of span length from each end of beam. Simply fixed beam AB subject to triangular load. 33rd question. A single rolling load 8 kN rolls along a girder of 15 meter span. Absolute maximum bending on WL by 4, 8 into 15 by 4, 30 kN meter. Fixed beam span AB. Triangular load varying from 0 at end A to W at end B. அப்புறம் மொமெண்ட் என்ன கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல WL ஸ்கொயர் பை 30, இந்த இடத்துல WL ஸ்கொயர் பை 20, B2A தான் கேட்டிருக்காங்க. WL ஸ்கொயர் பை 20 பை WL ஸ்கொயர் பை 30 போட்டால் 3/2. The maximum bending moment at the left quarter point of a simple beam due to crossing a fluid of length shorter than the length. இது எப்படின்னா, லெஃப்ட் குவார்ட்டர் L/4 3L/4 இங்கே தான் கேட்டிருக்காங்க. யூடிஎல் இங்கே போகுது. மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் would occur after the load has just crossed the section by, இந்த செக்ஷன் வந்து L1/4 L/4 3/4ன்னு பிரிக்கிற மாதிரி யூடிஎலையும் 1/4 ஆஃப் யூடிஎல் லென்த்து 3/4 ஆஃப் யூடிஎல் லென்த்துன்னு பிரிக்கணும். சேம் ரேஷியோவில் பிரிக்கணும். அப்போது லோடு வந்து செக்ஷனை கிராஸ் பண்ணி 3/4 ஆஃப் இட்ஸ் லென்த் தாண்டி போயிருக்கணும். அதான் 3/4 ஆஃப் இட்ஸ் லென்த். Statically indeterminate sections are opted in spite of being indeterminate because higher load can be supported with less consumption of material. Effect of shear force and axial force on plastic mount capacity of structures are decrease தான் பண்ணும். For fixed support and plane structure, total number of reaction வந்து 3. Reinforced concrete beam supported on column at ends has clear span 5 meter, 0.5 meter effective span, UDL 100 kN design shear force. First of all, நம்ம வந்து ஸ்பேன் வந்து எஃபெக்டிவ் ஸ்பேன் வந்து கிளியர் ஸ்பேன் ப்ளஸ் எஃபெக்டிவ் டெப்த்து தான் ஆட் பண்ணணும். 5.5 மீட்டர்ன்ற எடுத்துருக்கணும். ஷியர் ஃபோர்ஸ் வந்து WO இன்ட்டு L எஃபெக்டிவ் பை 2 தானே. 100 இன்ட்டு 5.5/2ன்னு எடுத்துருக்கணும். எடுத்தால் 275 நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கணும். 275 ஆன்சர் இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 5.5 பதில் நம்ம இந்த கிளியர் ஸ்பேனை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். 5/2 போட்டால் 250 வருது ஆன்சரு. அப்போ 250 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். For a beam of length L fixed at A and simply supported at B carries a load of W. Maximum bending moment A பாயிண்டில் தான் அக்கறோம். Propped cantilever beam is propped at free end. It is loaded with uniform distributed load of W per meter. Point of contraflexion ஒன்று தான். Propped cantilever beamனாலே point of contraflexion ஒன்று. Shape factor circular section 1.7, 1.5 rectangular அப்படி படிச்சுக்கோங்க எல்லாமே. லார்ஜஸ்ட் ஷேப் ஃபேக்டர் டைமண்டுக்கு தான் இருக்கும். ஷேப் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யூட்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் ஸ்லோப் ஃபார் யூடிஎல் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் WL3/24A. When a cantilever beam AB is subjected to concentrated load W at the midspan point, deflection at free end கேட்டிருக்காங்க. இது இப்படியே படிக்கனாலும் படிங்க, இல்லாட்டினா இப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்க. இங்கே பக்கம் இது ஒரு டெல்டா, இது ஒரு டெல்டா. இந்த பாயிண்டில் டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னா W இன்ட்டு
L by 2 whole cube by 3a போட்டால் WL cube by 24a வரும். அப்புறம் இதுக்கு அடுத்து லோட்னால வளையல ஸ்லோப்னால வளையுது. அப்போ tan theta equal to டெல்டா, இது டெல்டா டேஷ்னு வச்சுப்போம், இது வெறும் டெல்டான்னு வச்சுப்போம். டெல்டா பை எல் பை டூன்னு வரும். அப்போ எல் பை டூ இன்ட்டு tan theta தான் ஸ்லோப்பு. ஸ்லோப் என்ன, WL ஸ்கொயர் பை 2EAன்னு வருமா. எல் பை டூ ஸ்கொயர் பை 2EAன்னு போட்டால் அடுத்த ஒரு டெல்டா வரும். இந்த டெல்டா வந்து WL கியூப் பை 16EAன்னு வரும். டோட்டலாக வேணால் WL கியூப் பை 24EA ப்ளஸ் WL கியூப் பை 16EAன்னு போட்டால் ஒர்க் அவுட் பண்ணால் 5WL கியூப் பை 48 வரும். இது பெருசாட்டில் மனப்பாடம் பண்ணிடலாம், இவ்வளோ பெருசாக பண்ணுறது. Slope deflection method, deformation are considered by only bending moment. Option A. The deflection at any point in a frame can be obtained by applying unit load at a joint in direction in which the deflection is required. Cantilever beam of length L carries gradually varying load from 0 at free end to W upper W at fixed end. Maximum deflection இப்படி தான் வரும். மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஃப்ரீ எண்டில் தான் இருக்கும். மேக்ஸிமம் மொமெண்ட் ஃபிக்ஸட் எண்டில் இருக்கும். மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ ஃபிக்ஸட் பீம் கேரிங் சென்ட்ரல் பாயிண்ட் or lies at center of beam. Free end of a cantilever beam rotates 0.01 radius under point load of 10 kN. அப்பனா 0.001 ரேடியன். பாயிண்ட் லோட்னால இது வந்திருக்கா. பாயிண்ட் லோடோட ரொட்டேஷன் நம்மளுக்கு என்ன தெரியும், WL ஸ்கொயர் பை 2EI. அப்போனா 0.001 ஈக்குவல் டு W வந்து 10 kN மாற்றா 10 × 10⁻³ × L ஸ்கொயர் பை 2EI. L ஸ்கொயர் பை EI என்ன வரும், 2 × 10⁻⁻7 வரும். அதுக்கடுத்து டிஃப்ளெக்ஷன் டியூ டு மொமெண்ட் கேட்டிருக்காங்களா. நம்மளுக்கு மொமெண்டோட டிஃப்ளெக்ஷன் என்ன, WL ஸ்கொயர் பை 2EA, ML ஸ்கொயர் பை 2EA. M 100 kN மீட்டர்ன்னு இருக்கா, 100 × 10⁻6 × 2 × 10⁻⁻7/2. ஏன்னா L ஸ்கொயர் பை EA தான் 2 × 10⁻⁻7. ஒர்க் அவுட் பண்ண 10 mm. While applying moment distribution method, sum of distribution factors of all the member meeting at any joint வந்து 1. A member which does not regain its original shape after the removal of load வந்து plastic member. Kani's method, displacement contribution of member with this way வந்து 6EI delta by L square. Simultaneous equation for slope deflection method can be solved by iteration in MDMல. நம்ம simultaneous equation slope deflection simultaneous equation நம்ம MDMல iterationல போட்டுடலாம். In slope deflection method, the end moments for any member are expressed in terms of unknown end reactions. In simultaneous equations derived from slope deflection method, the matrix formed by coefficient of various reaction will be diagonal symmetry with diagonal elements predominant in the respective equation. Plane trussல நம்மளோட assumptions, individual member state correct, individual member contained by frictionless hinges correct, load and reaction act only at joints correct. Option D 1 2 3 are valid. Influence line for horizontal thrust for 2 hinged parabolic arch cubic, 3 hinged parabolic arch triangular. Unriveted plate solid plate unriveted இல்லாட்டி solid plate எந்த ஹோல்மே இல்லாததுக்கு strength pitch into thickness into tensile strength. இது வந்து
ஹோல்ஸ் உள்ளதுக்கு. For a stable structure, one of the most important property of flexibility in stiffness matrix. Stiffness matrix must be positive. The correct answer is இங்கே வந்திருக்கணும். Flexibility matrix must be positive. Option A. The elements of a flexibility matrix of a structure are dependent on the choice of coordinates. For symmetric two-hinged parabolic arch, if one of the thrust settles support settles horizontally, horizontal thrust is decreased. Conjugate beam வந்து ஸ்லோப்புக்கும் டிஃப்ளெக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். கான்ஜுகேட் பீம் மேபி ஸ்டாட்டிக்லி இன்டர்டிட்டர்மினேட் கிடையாது. கான்ஜுகேட் பீம் வந்து மேபி தான் தப்பு. Conjugate beam method gives absolute slope and deflection correct. Ordinates of influence line for a bending moment diagram always have the dimension of நம்ம ஏபி பை எல்னு படிச்சிருக்கோமா. ஏனா ஒரு 0.1 எல்னு வச்சுக்கலாம், பினா 0.9 எல்னு வச்சுக்கலாம். கட் பண்ணால் ஒரே ஒரு எல் மட்டும் தான் இருக்கும். ஆர்டினேட்ஸ் ஆஃப் லென்த். Which of the following statement is correct? Size of hole drilled is less than the actual, more than the actual size of rivet இருக்கணும். Center to center distance between two consecutive rivets வந்து pitch. Tearing of plate can be avoided taking the pitch of rivet equal to tearing 1.5 கிடையாது நினைக்கிறேன். pitch தான் 1.5. Rivets are generally specified by its shank diameter. Carry over factor வந்து farther than fixed 50%, 1/2. Degree of kinematic introducer for pin jointed space frame வந்து 3J minus R. இது pin jointed plane frame க்கு 2J minus R. Beam fixed at the ends and subjected to lateral load only. Is statically indeterminate and the degree of indeterminacy என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா லேட்ரல் லோட்ஸ் ஒன்லினா இந்த மாதிரி லோடு மட்டும்தான் இருக்குது. அப்போ அன்னோன் என்ன வரும்? மொமெண்ட் அட் ஏ, மொமெண்ட் அட் பி, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அட் ஏ, ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் அட் பி. ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் சம் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. வெர்டிக்கலே நம்ம எடுக்கக்கூடாது. அப்போ இன்டிடெர்மினசி 2. 4 இங்கே 4 இங்கே 2, 4 minus 2 2. Degree of static indeterminacy for pin jointed space frame m plus r minus 3j. Pin jointed space frame. The longitudinal thrust due to rise in temperature in a semicircular 2-hinge arch வந்து inversely proportional to r square. Sinking of intermediate support of a continuous beam reduces negative moment, increases positive moment. Option A. In 3-hinge arch, if 2 hinges are provided at support, third hinge is generally provided. எங்கேனாலும் ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி அட் த கிரவுண்ட் தான் நம்ம போடுவோம். ஜெனரலி ப்ரொவைடட் அப்படின்னு கேட்டால் அட் த கிரவுண்டுன்னு கொடுக்கறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஜென்ரலி நம்ம எடுத்துட்டோன்னா இஸ் ப்ரொவைடட் அப்படின்னு கேட்டால் எனிவேர் இன் ஸ்பேன் கொடுக்கலாம். Shape of freely suspended cable is parabolic. External indeterminacy of 2-hinge arch வந்து 1. 3-hinge archனா 0, அப்போ 2-hinge archனா extra 1. Not a displacement method. MDM displacement method தான். காலமணலகி வந்து
டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடே கிடையாது, அது ஈக்லிபிரியம் மெத்தடு. இல்லாட்டி ஃபோர்ஸ் மெத்தடு காலம் அனாலஜி. கனிஸ் மெத்தடு உண்டு, ஈக்லிபிரியம் மெத்தடும் உண்டு. கைனமேட்டிக் இன்டர்டிமினேட்ஸ் ஆஃப் பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம் வந்து 2J minus R. The reaction locus for a 2-hinged parabolic arch வந்து parabolic curve. The intercept between given arch and a linear arch at a section வந்து bending moment at the section of beam. இதுதான் வந்து அந்த எட்டிஸ் தியரம். The ratio of moment produced at a joint to the moment applied at the other joint is distribution factor. Eddie's theorem valid for only vertical load. In a 3-hinged arch, the line of thrust must pass through all the 3 hinges. Number of unknowns or internal forces in each member of a rigid jointed plane frame. 3 unknown இருக்கும், 2 தீட்டா 1 டெல்டா, இல்லை 2 டெல்டா 1 தீட்டா. The moment in the arch will be 0 if arch axis coincides with the line of thrust. Sway calculation and non-sway calculation are carried out in single operation in Kani method. Arch can be treated as a curved beam when ends are restrained against horizontal movement. Sway correction எப்போ நெசசரியாக இருக்கும்? ஃப்ரேம் அன்சிமெட்ரிக்கலாக இருக்கணும், இல்லாட்டி லோடிங் அன்சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா ஸ்வே வரும். பிரின்சிபிள் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க். இன்டர்னல் ஃபோர்ஸுக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கும் அப்ளை பண்ணலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபார் அனலைசிங் பின் ஜாயிண்டட் ஃப்ரேம் பை மெத்தட் ஆஃப் ஜாயின்ட்னால் நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் தான் வரும். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. The influence line for horizontal thrust is 3-hinged archக்கு triangular. Maximum horizontal thrust occurs when the unit load is at the ground, correct. Maximum sagging moment occurs when the unit load is at section cell itself, correct. 2 and 3. Caustic-Lana first theorem is applicable. Principle of superposition is valid. Influence line for any stress function are used for obtaining maximum value of load, uniform live load, several point load. எந்த டைப் ஆஃப் லோடுக்குனாலும் நம்ம ஐஎல்டி வரைஞ்சி அந்த இடத்துல மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் பி சால்வ்டு பை 3 ஈக்லிபிரியம் ஸ்டாட்டிக் ஈக்குவேஷன், அப்புறம் நம்பர் ஆஃப் நெசசரி ஈக்குவேஷன் ஆஃப் காம்பேட்டிபிலிட்டி. இதுக்கு மேலே எவ்வளோ அன்னோன் இருக்கோ அவ்வளோ காம்பேட்டிபிலிட்டி ஈக்குவேஷன் தேவை. ஃப்ரீ பாடி டயக்ராம் இஸ் டயக்ராம் ஆஃப் அ பாடி ஆர் பார்ட் இன் ஐசோலேட்டட் ஈக்குலிபிரியம். முல்லர்-பிரெஸ்லாவ் பிரின்சிபல். Truss, statically determinate beams, statically indeterminate structure which follows Hooke's law. Any statically indeterminate structure கிடையாது. Rigid for jointed frame, joint are considered to act as a whole. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, டிஃபார்ம் ஆகிறதும் இதுதான் ஒரிஜினல் மெம்பர் அப்படின்னா அது ரொட்டேட் ஆச்சுன்னா இப்படி ரொட்டேட் ஆகும். இது எக்ஸ், இது எக்ஸ் டேஷ், இது ஒய், இது ஒய் டேஷ். எக்ஸுக்கும் ஒய்க்கும் 90 டிகிரினா அது ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ் டேஷ்க்கும் ஒய் டேஷ்க்கும் அதே 90 டிகிரி தான் இருக்கும். அதுதான் ரிஜிட் ஜாயிண்டட் ஃப்ரேம். அது மொத்த ஸ்ட்ரக்சரும் ரொட்டேட் ஆகும். ஸ்ட்ரக்சர் இஸ் செட் டு பி நான் yielding இஃப் பீம் ஹேஸ் 0 ஸ்லோப் அட் த சப்போர்ட். அன்ஸ்டேபிள் மெம்பர்ஸ் வந்து ஜாயிண்ட்டோட கம்மியாக இருக்கும், M+R. நாட் கரெக்ட்லி மேட்ச். மெக்காலேஸ் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் கரெக்ட். ஆயிலர்ஸ் மெத்தட் தியோரி ஆஃப் காலம். எட்டிஸ் தியரம் வந்து ஆர்ச்சில் வரும். லேமிஸ் தியரம் திக் சிலிண்டர். இண்டிபெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் இதான் சொன்னேன். டெல்டா எக்ஸ், டெல்டா ஒய், தீட்டா 3 இருக்கும். 2 linear moments and 1 rotation.
strain energy may be defined as work done to deform it, resist elongation, resist shortening. Option D. நம்ம ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தெரியாமல் விட்டுருந்தோம். எந்த கொஸ்டின்னா அது கொஸ்டின் நம்பர் 15. Load W moving from left to right on a simply supported beam of span L. Maximum bending moment at 0.4 L. Ordinate என்ன வரும்? 0.4 L into 0.6 L by L. அப்போ 0.24 Lங்கிறது ஆர்டினேட். இங்கே W இது ஆர்டினேட். பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு ஆர்டினேட். அப்போ ஃபோர்ஸ் என்ன W, மொமெண்ட் ஆர்டினேட் என்ன 0.24 L. அப்போ 0.24 WL. ஆப்ஷன் சி. அவ்வளோதான் முடிஞ்சு. ஆல் தி பெஸ்ட்.